இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடு பார்த்திங்கன்னா 3 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 1350 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் ஏரியாவில் அழகான ஒரு 2 BHK வீடு தான் இன்றைக்கி நம்ம ஷோக்கில் போய் பார்க்க போகிறோங்க. வீட்டோட பிளானிங் பற்றி சொல்லணும்னா 16க்கு 16 சொல்லிட்டு பெரிய ஒரு லிவிங் ஏரியா, 10க்கு 14 சொல்லிட்டு பெரிய ஒரு மாஸ்டர் பெட்ரூம், 10க்கு 11 சொல்லிட்டு சின்னதாக ஒரு கிட்ஸ் பெட்ரூமோட கிச்சன் கம் டைனிங் ஹால், ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங்கோட அழகான இன்டீரியருக்கும் சரி, கலர்ஃபுல்லான பெயிண்டிங் ஒர்க்கும் சரி, வீட்டவே ரொம்ப அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. அதுவும் வீடு லொக்கேட்டாக இருக்க ஏரியாவில் பார்த்திங்கன்னா நல்லா சுற்றி நம்மளுக்கு நிறைய வீடு குடியிருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு நல்ல ரெசிடென்சியல் தான் இந்த வீடு சேல்ஸுக்கு வந்திருக்கு. ஓகே, இந்த வீட்டை பற்றி மற்ற டீட்டெயில்ஸை நம்ம ஷோக்கில் போய் ஒன்று ஒன்றா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் பே ப்ரோமோட்டர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முதல்ல நம்ம இந்த வீடு அமைச்சிக்கிற லேண்ட் எமிஷன் பார்த்துடலாம். 30 அடி ரோடு பேசவோ 50 அடி நீளமாவோ கரெக்டாக 3.4 சென்டில் லேண்ட் ஏரியா யூஸ் பண்ணிக்கிறாங்க. பில்டிங்கை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன் ஃப்ளோர்லே 1350 ஸ்கொயர் ஃபீட்டில் 2 BHK வீட்டை ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க. இந்த வீடு பார்த்திங்கன்னா தெற்க பார்த்த சைடில் மெயின் டோரை நமக்கு கிழக்க பார்த்த மாதிரி வச்சு கட்டியிருக்காங்க. இப்போ பார்க்குறது வீட்டோட ரொம்ப அழகான ஃப்ரண்ட் டெலிவிஷன். ஃப்ரண்ட் டெலிவிஷன் பார்த்திங்கன்னா ஸ்டைப் டிசைன் டெக்ஸ்சர் ஒர்க்கில் கொடுத்து லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க்கை ரொம்ப அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன இடத்துல நிறைய ஸ்பாட்லைட்டை கொடுத்து டெலிவிஷன் பார்க்குறக்கு ரொம்ப டீசெண்டாக நீட்டாக இருக்குங்க. எலிவிஷனுக்கு மேட்சிங்காக கேட்டுக்கோ ஒரே மாதிரி பெயிண்டிங் ஒர்க் பண்ணி ஹெவியான மெட்டலில் நம்மளுக்கு வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே வந்தோன்னா வீட்டோட கம்ஃபர்டபுளான கார் பார்க்கிங் அளவு 12க்கு 16. இந்த கார் பார்க்கிங் ஏரியாவில் ஃப்ளோரிங் கிழமை பார்த்திங்கன்னா செக்கு டைப்பில் கார் பார்க்கிங் எவ்ரிடே பார்க்கிங் பிளேஸ் நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. வாலு கிழமை பார்த்திங்கன்னா மேட் பின்ஸும் நம்மளுக்கு வந்து நீட்டான டைல்ஸும் லே பண்ணி சீலிங் ஃபுல்லாக நமக்கு நிறைய ஸ்பாட்லைட்டில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோட ரைட் ஹேண்ட் சைடு இருக்க பில்லர்ஸ் கிளம்பி பார்த்திங்கன்னா கோல்டன் கலர் டீமில் நம்மளுக்கு அதில் கிராஷ் ஃபினிஷில் சூப்பராக கிளிட்டரிங் டெக்ஸ்சர் ஒர்க் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோட வால் கிளம்பி பார்த்திங்கன்னா நல்ல மேட் ஃபினிஷில் நமக்கு வந்து செராமிக் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட மெயின் டோர் ஃப்ரேம் இந்த தேக்கு மரத்தில் சூப்பராக கிளாஸ் ரெடி பண்ணி கிழக்க பார்த்த மாதிரி ஃபிட் பண்ணியிருக்காங்க. 2 படிக்கட்டு நம்ம வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி படிக்கட்டு கிழமை கிரானைட்டில் சூப்பராக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ள வந்தோன்னா 16க்கு 14 சொல்லிட்டு பெரிய ஒரு லிவிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவில் ஃப்ளோரிங் கிழமை வந்து 2x4 ஹை க்ளோசி வெட்டிவர் டேஸ் லே பண்ணியிருக்காங்க. டைல்ஸுக்கு மேட்சிங்காக வால்கோ லைட் சாண்டல் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி சீலிங்கில் நம்மளுக்கு கிச்சன் போர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் எல்லோ கலர் ஸ்ட்ரிப் லைட் ஸ்பாட் லைட்டில் மாட்டி ஃபால் சீலிங் டீசெண்டாக நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியாவில் ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் வாலில் பார்த்திங்கன்னா 2 பெரிய யூபிஎஸ் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியாவில் ரொம்ப ஹைலைட் பண்ணுற மாதிரி இவங்க கொடுத்துருக்க சூப்பரான மல்டிமீடியா டிவி, அதுக்கு பேக்ரவுண்டுக்கு மேட்சிங்காக வால்பேப்பர்ஸ் தாங்க. லைட் ப்ரௌன் கலரில் வால்பேப்பர்ஸ் எல்லாமே சூப்பராக ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஃப்ரண்ட் அண்ட் சைடில் பார்த்திங்கன்னா டிவி யூனிட் வந்து நம்மளுக்கு சிம்பிளாக நீட்டாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியாக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது வீட்டோட சவுத் ஈஸ்ட் கார்னரில் அமைஞ்சிக்கிற அக்னி மூலையில் கிச்சன் கம் டைனிங் ஹால். அதுக்கு முன்னாடி பூஜை ரூம் நம்ம வந்து நம்ம பார்த்துட்டு போயிடலாம். இந்த வீட்டோட பூஜை ரூம் அளவு பார்த்திங்கன்னா 5க்கு 3. உள்ளே வந்து 2 கிரானைட் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பூஜை ரூம் டோர்ஸ் எல்லாமே ஃபினிஷிங் பண்ணி கொடுத்து பார்க்குறக்கு ரொம்ப அழகாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டோட பெட்ரூம் அண்ட் கிச்சனுக்கு நம்ம ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இங்கே நம்மளுக்கு பேசேஜ் ஏரியா கொடுத்துருக்காங்க. இது மொத்த அளவு பார்த்திங்கன்னா 5க்கு 16. அந்த வால் எண்டில் பார்த்திங்கன்னா இங்கே நம்மளுக்கு சூப்பராக வந்து வாலில் பட்டி பார்த்து அதில் நம்மளுக்கு சூப்பராக கிளிட்டரிங் டெக்ஸ்சர் ஒர்க் வந்து ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறக்கு ரொம்பவும் அழகாக இருக்குது. ரைட்டில் கட் பண்ணோம்னா அப்படியே நம்ம வீட்டோட க்யூட்டான கிச்சன் கம் டைனிங் பார்த்துடலாம். இந்த கிச்சன் கம் டைனிங் மொத்த அளவு பார்த்திங்கன்னா 16க்கு 10. டைனிங் ஏரியாக்கு அடுத்து நம்ம என்ட்ரி ஆகுது வீட்டோட க்யூட்டான கிச்சனில் கவுண்டர் டாப் பார்த்திங்கன்னா பால் டைப்பில் கிரானைட்டில் நம்மளுக்கு சூப்பர் ரெடி பண்ணி கவுண்டர் டாப் கீழே வந்து நிறைய பேஸ் யூனிட்டில் நம்மளுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை போக பார்த்திங்கன்னா மேட் பென்ஷன் நம்மளுக்கு வந்து சிங்க் எல்லாமே வந்து ஃபிட் பண்ணிட்டாங்க. வால் ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து டைல்ஸ் எல்லாமே நீட்டாக லே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆர்சிசி லேப்பில் கூட நமக்கு வந்து ஃபுல்லாக கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்கு பார்த்திங்கன்னா சவுத் அண்ட் ஈஸ்ட் வாலில் மட்டும் 2 பெரிய யூபிஎஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த கிச்சன் கம் டைனிங் ஹாலுக்கு அப்படியே நம்ம ஆப்போசிட்டில் வந்தோம்னா வீட்டோட ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூமை பார்த்துடலாம். இந்த பெட்ரூமை நமக்கு 16க்கு 10 சொல்லிட்டு பெரிய ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங் கிழமை வந்து 2x4 ஹை க்ளோசி வெட்டிவர் டேஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் 3 சைடு வாலில் பார்த்திங்கன்னா லைட் சாண்டல் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. வெஸ்ட் அண்ட் நார்த் வாலில் பார்த்திங்கன்னா 2 பெரிய யூபிஎஸ் ஃபிட் பண்ணி வெஸ்ட் வாலில் மட்டும் லைட் ப்ரௌன் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த வால் லேஃப்ட்லேயே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து சூப்பராக கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம என்ட்ரி ஆடுது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். இதில் சிங்கிள் பீஸ் வெஸ்டர்ன் டைப் க்ளோசெட்டில் மாட்டி கொடுப்பாங்க. இது போக வாஷர் பைப், ஷவர் பைப், வாஷ் பேஷன் என்ன சயின்டிஃபிக் திங்ஸ் சொன்னமோ எல்லாமே நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஃப்ளோர்லேருந்து வால் வரைக்கும் பார்த்திங்கன்னா நீட்டான கிளாசி பென்சில் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. ஃப்ளோருக்கும் பார்த்திங்கன்னா நல்லா மேட் பென்சில் நம்மளுக்கு வந்து டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க.
இந்த பெட்ரூமுக்கு அப்படியே நம்ம வெளியே வந்து திரும்பி நம்ம ஆப்போசிட்டில் போனோம்னா வீட்டோட கடைசி பெட்ரூமை பார்த்துடலாம். எல்லா பெட்ரூம் டோர்ஸ்லுமே ரெடிமேட் இம்போர்ட்டட் டோர் நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமை 11க்கு 10ன்னு சொல்லிட்டு சின்னதாக வந்து கிட்ஸ் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் நார்த் அண்ட் ஈஸ்ட் வாலில் பார்த்தீங்கன்னா 2 பெரிய யூபிஎஸ்ஸில் ஃபிட் பண்ணி ஈஸ்ட் வாலில் மட்டும் லைட் ப்ளூ கலர் நம்மளுக்கு வந்து சூப்பராக வால் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கு ஆப்போசிட் வாலில் லேஃப்ட் ஏரியாவில் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 பெட்ரூம் வால்களுமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலரில் ஒன் சைட் வாலில் மட்டும் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி ரொம்ப அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ பார்க்குறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். அதாவது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் எப்படி பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, வீட்டுக்கு பேக் அண்ட் சைட் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி, அதே மாதிரி வீட்டுக்கு உள்ளே வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி 2-in-1 பர்பஸாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த அட்டாச் பாத்ரூமில் சிங்கிள் பீஸ் க்ளோசெட், வாஷ் பேஷன், ஷவர் பைப் என்னென்ன சயின்டிஃபிக் டூம்ஸ் வேணுமோ எல்லாமே நம்மளுக்கு ஃபிட் பண்ணிடுவாங்க. வீட்டுக்கு பேக் அண்ட் சைட் நம்ம ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இங்கே நம்மளுக்கு ஒரு மெட்டல் டோர் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. வீட்டோட ஜலமுறையில் வந்து வீட்டோட போர்வெல் நம்மளுக்கு வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இதே மாதிரி வீட்டை தாராளமாக ஈஸியாக நம்ம ஆக்சஸ் பண்ணுற மாதிரி செட் பேக்கரியாக விட்டு நிறைய வீட்டை கட்டியிருக்காங்க. அந்த ஃப்ளோரிங் கிழமை பார்த்திங்கன்னா நீட்டான டெரகோட்டா பெயிண்டிங் வந்து சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ அவங்க வீட்டோட போர்ட்டிக் ஏரியாவிலேருந்து மேலே நம்ம டெரஸ் ஏரியா போய் என்னன்னு பார்த்துடலாம். டெரஸ் போகிறதுக்கு வீட்டோட அவுட்டர் டேக்கஸ் ஏரியா வீட்டுக்கு ஃப்ரண்ட் அண்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. அது நல்லா எலிவேஷனுக்கு தெரியாத மாதிரி கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டாக்கேஸ் ஏரியா கீழே உங்களுக்கு வந்து யூபிஎஸ் கனெக்ஷன் வைக்கிறதுக்காக எல்லா ப்ரொவிஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ அவங்க மேலே நம்ம டெரஸ் ஏரியா போய் என்னன்னு பார்த்துடலாம். பேக்கேஜ் ஏரியா ஃபுல்லாக உங்களுக்கு வந்து நீட்டான டெரகோட்டா பெயிண்டிங் சூப்பராக பண்ணி கொடுத்துட்டாங்க. டெரஸ் ஏரியா வந்துன்னா உங்களுக்கு சின்டெக்ஸ் எல்லாமே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. அங்கேயும் நம்மளுக்கு ஃப்ளோரிங் எல்லாமே வந்து நீட்டான டெரகோட்டா பெயிண்டிங் வந்து சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓகேங்க, இந்த வீட்டை பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு மறக்காம எல்லாருமே கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எக்ஸாக்டாக எங்கள் லொக்கேட்டாக இருக்குன்னா கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் மெயின் ரோட்டில் காரமடை தாண்டின உடனே பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் காலனிலேருந்து அப்படியே நீங்கள் மேக்கப் வந்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸில் இந்த ஒரு லொக்கேட்டாக இருக்குது. இந்த வீட்டை லேண்ட் ப்ளஸ் பில்டிங் எல்லாமே சேர்த்து 56 லட்சம் ஸ்கோர் பண்ணிக்கோங்க. நெகோஷியபிள் தான். இந்த வீடியோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களோட உணர்க்கான வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.